தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் அது தொடர்பாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து அரசியல் கட்சிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக மற்றும் பாஜக நிர்வாகிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுதாகர் இணைந்திருக்கிறார். சுதாகர், வணக்கம். ஆலோசனை கூட்டத்தில் எதனால வாக்குவாதம் ஏற்பட்டது, என்ன நடக்குது? வணக்கம். வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நேற்றைய தினம் தேர்தல் விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்ட நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாலதி ஹெலன் தலைமையில் இந்த அனைத்து கட்சி அரசியல் கட்சிகளின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்துவது குறித்து அதிகாரிகள் ஆலோசனைகள் வழங்கினர். மேலும் அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கருத்துகளும் கேட்டு அந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதற்கிடையில் தேர்தல் ஆணையம் அறிவித்த இந்த தேர்தல் விதிமுறைகள் நேற்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் இன்று காலை செங்கல்பட்டு நகரில் திமுக நகர செயலாளர் நரேந்திரன் தலைமையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து பாஜக நகர செயலாளர் மகேஷ்குமார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் அலுவலரிடம் புகார் அளித்தார். அப்போது திமுக நகர செயலாளர் நரேந்திரன் மிரட்டும் தோணியில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் அங்கேயே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டு அது கலவரமாக ஏற்பட்டது. அப்போது இந்த கூட்டத்தில் சிறிது நேரமானது பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலையிட்டு இந்த இரு தரப்பையும் சமாதானப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து இந்த நிலைமை கட்டுக்குள் வராததால் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு உள்ளே இருந்த இரு தரப்பையும் சமாதானப்படுத்தி அவர்களை உள்ளேயே சமாதானப்படுத்தி அமர்த்திவிட்டு சிறிது நேரத்துக்கு பிறகு சலசலப்பு ஏற்பட்டது. அந்த சலசலப்பு சரியானதுக்கு பிறகு மீண்டும் கூட்டம் நடைபெற்றது. இந்த சம்பவத்தால் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது.